நான் டாக்டர் டானா. நான் டாக்டர் சாண்ட்ரா. நாங்கள் வந்து எடமனശ്ശേരി முதுகெலும்பு ஆயுர்வேத மருத்துவமனையோட டைரக்டர்ஸாக இருக்கோங்க. முதுகெலும்பு நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்காக மிக சிறப்பான முறையில் சிகிச்சை கொடுத்து வந்துட்டு இருக்கோம். நான் வந்து இவங்களை யாரையுமே கம்பல் பண்ணி ஆயுர்வேதத்துக்கு கொண்டு வரல. காரணம் என்னன்னா, நான் என்னோட அப்பா என்ன எதுக்கும் வந்து கம்பல் பண்ணல. அதே மாதிரி என்னோட ஒரு விஷன் என்ன என்றால், குழந்தைகளுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்துக்கு அவர் போகணும். நம்ம அவங்களுக்குள்ள இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்டம் இருந்தாலே அதில் நீ போகக்கூடாது, நீ இதுக்கு வரணும், நீ டாக்டர் படிக்கணும், நீ வக்கீல் படிக்கணும், இல்லை நீங்கள் வேற பிஸ்னஸ் படிக்கணும் இப்படிங்கிறத நான் ஒருபோது இவங்ககிட்ட சொன்னதில்லை. பொதுவாக வந்து நான் இவங்களை ஒரு ஹெல்ப் பண்ணது கூட இல்லை. இதுதான் உண்மை சொல்லணும். ஸ்கூலுக்கு போய் ஒரு கையெழுத்து போடுறதுக்கோ இல்லை வண்டி வாகனத்தில் எங்கேயாவது போகிறதுக்கோ இந்த மாதிரி எந்த ஒரு ஹெல்ப்பும் நான் இவங்களை மோரல் ஹெல்ப் பண்ணுறது தவிர ஃபிசிக்கலாக எந்த ஹெல்ப் இவங்களுக்கு பண்ணதில்லை. இதுதான் உண்மை. இவங்க ஒரு வேளை என்னை பார்த்து நம்ம ட்ரெடிஷனை தெரிஞ்சு தானே வந்திருக்கு. நம்ம எப்பவுமே ஒரு ட்ரெடிஷனை பற்றி சொல்லிக் கொடுப்போம் இல்லையா? அதான் ட்ரெடிஷனை பற்றி இவங்களாவது விருப்பப்பட்டு வந்தது. ஃபர்ஸ்ட் இவரை வந்தது, இவர் தான் பெரியவர், இவர் ரெண்டாவதவர். இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்தது. ஒரு வேளை இவரே பார்த்து இவர் வந்திருக்காமலும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அவங்க விருப்பப்பட்டு சொந்த இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த விருப்பப்பட்டு வந்திருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். நான் இவங்களுடைய பர்சனலான எந்த விஷயத்திலையும் எப்பவுமே ஈடுபடுறது இல்லை. சின்ன வயசுலேருந்து எனக்கு இப்போ நம்ம வந்து படிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அதில் எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எது இருந்தாலும் நான் படிக்காமல் போனாலும் கூட எனக்கு அதில் ஒரு மார்க் கிடச்சிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா, நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ, அப்பா இந்த மாதிரி எதுவுமே சொன்னதில்லை. அப்போ உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவார். அது விருப்பத்தோடு தான் இருந்தேன். ஆனால் வந்து சின்ன வயசுலேருந்தே அப்பா இந்த ட்ரீட்மெண்ட், அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை பார்த்து தான் எனக்கு வந்து இது மேலே ஒரு விருப்பம் வந்ததுங்க. ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே பொதுவாக வந்துட்டு எனக்கு அக்கா சொன்ன மாதிரி மேக்ஸை விட எனக்கு சயின்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சயின்ஸ் எப்படியும் மெடிக்கல் ஃபீல்டு தான் வரணும்னு இருந்தேன். அலோபதி ஆர் ஆயுர்வேதா அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு இருந்தேன். 10th முடிச்சு 12th வரும்போது அக்கா வந்துட்டு ஆயுர்வேதம் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதோடு சேர்த்து நம்ம பார்ப்போம் இல்லையா, சின்ன வயசுலேருந்தே இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஆகட்டும், நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நம்ம ஒரு விசிட் கொடுப்போம். கிளினிக்கு ஆகட்டும் அங்கே ஒரு விசிட் கொடுப்போம். அப்போ அங்கே பேஷண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, சரி உங்களுக்கு ஒரு ஆம்பளை பசங்க இல்லையே, சாருக்கு ஒரு ஆம்பளை பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாரிசா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் ஏன் ஆம்பளை பசங்களால மட்டும்தான் வாரிசா வர முடியுமா? இல்லையே, நாங்களும் வரலாமே. ஏன் பெண் குழந்தைகளால வர முடியாதா? இல்ல நாங்களும் அதையே சூஸ் பண்ணலாமே. என்ன அப்படின்னு நினைச்சோம். இப்போ எப்படியும் மெடிக்கல் தான் போகணும், மெடிசன் தான் போகணும்னு இருந்தது. ஆனா அலோபதி அந்த 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 அளவுக்கு ஏற்கனவே எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறனாலையும் அப்பாவோட வழிமுறையை தெரியும் அப்படின்றனாலையும் அதுல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா வந்தது. அதனால ஆயுர்வேதம் சூஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. வீட்டில் வந்து அப்பாவை ஒரு குருவாக நம்ம பார்க்க முடியாதுங்க. பட் ப்ரொஃபஷ்னலாக கண்டிப்பாக குருவாக தான் பார்த்து ஆகணும். ஏன்னா வந்து நம்ம அப்பா கிட்ட இருக்கிற ஒரு ஃப்ரீடம் வந்து ஒரு குரு கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. நம்ம அந்த ஒரு ஃப்ரீடத்தோட வச்சு நம்ம எதுவும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அது கற்றுக்க முடியாது. அப்போது அந்த ஒர்க், அதாவது அந்த ட்ரீட்மெண்ட் இதில் வரும்போது கண்டிப்பாக நம்ம குருவாக தான் பார்த்துட்ருக்கு. ஆனால் வீட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு குருவாக பார்த்துட்டு இருந்தால் அப்பா கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் வந்து நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். அதனால் அப்படி தான் போயிட்டுருக்குங்க. அப்ரிஷியேட் பண்ணுங்கிறது ஒரு நிலைக்கு இன்னும் நாளாகும். இப்போ நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு முழுமை அடையும் போது, நம்ம எப்போ ஒரு அப்ரிசியேஷன் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றால், ஒரு விஷயத்தில் முழுமை அடைஞ்சு யாருமே இருக்காது. இருந்தாலும் அதில் வந்துட்டு முக்கியமாக வந்து அவங்க ஒரு அல்டிமேட்டான ஒரு கிட்டத்தட்ட ஒரு அல்டிமேட்டான நிலைக்கு வரும்போது தான் நம்ம கூட அப்ரிஷியேட் பண்ணுவோம். தவிர எப்போவுமே நான் என் குழந்தைகளை பொதுவாக கொஞ்சம் நான் அந்த விஷயத்தில் கொஞ்சம் லேட்டு. என் குழந்தைகளை இவங்க எப்போவுமே என்கிட்ட பேசாது, கேட்பா நீ நான் இவ்வளோ எல்லாம் செஞ்சுட்டு கூட நீ என்னை வந்து பாராட்ட மாட்டேங்குது அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக பாராட்டலாங்க அல்ல, பாராட்டணும் அப்படி என்றால் பாராட்டக்கூட நிலை வந்து சேரணும். பாராட்டக்கூட நிலை வந்து சேராமல் நம்ம தேவையற்ற பாராட்டுகள் குழந்தைகளை பாதிப்பை உண்டாக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, கண்டிப்பா பாராட்டுறது உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லது செய்யும்போது ரெண்டு பேரையும் தட்டிட்டு நல்லதுமா வெரி குட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆனா வியந்து பார்க்கறது அளவுக்கு கண்டிப்பா இவங்க வருவாங்க. எதிர்காலம் இவங்களை நோக்கி நானும் இவங்களை நோக்கி அந்த வியப்பை அடையறதுக்கான வாய்ப்பு பகவான் எனக்கு அருள்வாங்கிறத வந்து ஒரு உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. கண்டிப்பா அதுக்கு மாற்ற கருத்துக்கள் எதுவுமே கிடையாது.
அப்பா கிட்ட நான் வந்து பார்த்து வியந்த விஷயம் அப்படின்னா ஒரு டெடிகேஷன் தாங்க. ஒரு என்னதான் இருந்தாலும் மற்ற விஷயங்களெல்லாம் விட்டு நம்ம ஒரு ஒரு ஆள் வராங்க, ஒரு நோயாளி வராங்க அப்படின்னா அவர் வந்து தன்னை மறந்துகிட்டே அவங்க கிட்ட அவங்க நல்லா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ டைம் எடுத்தாலும் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து அதுக்கு ஒரு முழுமை, அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்ற வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க. அதாவது அந்த நோயை பத்தியோ இல்லை வந்து அந்த வர ஆளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் வந்து அவர் வந்து அதை பார்ப்பாங்க. அதாவது டெடிகேஷன் தான் நான் வந்து அப்பாவில் மெயினாக பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு டைமிங், இப்போ ஒரு 5-10 மணிக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் 9:50 அவங்க ரெடி ஆவாங்க. இந்த 2 பஞ்சுவாலிட்டி அண்ட் டெடிகேஷன் இது வந்து ரொம்ப எங்களுக்கு இன்ஸ்பயர் ஆயிருக்குங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா டெடிகேஷன் ஓகே அது சொல்லலாம், கண்டிப்பாக அது மெயினாக இருக்குது. அதோடு சேர்ந்து அறிவு தான். தெரியல, நாங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு 5 இயர்ஸ் படித்து ஒரு 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணி வெளியில் வந்து உட்கார்ந்து எப்போவுமே ஒரு கர்வம் இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு படிச்சுட்டு ஓகே நான் படிச்சுட்டேன் டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ்க்காக வருவோம். வந்து உட்காரும் போது தான் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு உண்மையை புரியும். நம்ம ஒரு குருட்ட போய் ரொம்ப ஒரு கொஞ்சம் படித்து ரொம்ப காலம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கிட்ட நம்ம போய் கற்றுக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம படித்தது இல்லை ப்ராக்டிக்கல் அப்படின்னு. அப்போ அந்த அறிவு அப்பா வந்துட்டு பாரம்பரியமாக வந்தவங்க தான். அப்போ அந்த நாலேஜ் நாங்கள் ஸ்கூலில் புக்கை படித்து இது ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் கூட மெயினான அறிவு எவ்வளோதான் இப்போ புதுசாக கற்றுக்கணும்னா கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அது அப்பா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதை விட அந்த நாலேஜை பார்த்து தான் நான் ரொம்ப வியந்திருக்கேன். அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதில் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க. அப்பா எப்போவுமே பார்ப்பாங்க, இப்போ இருக்கிற நியூ ஜெனரேஷன் மாதிரி நீங்கள் என்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது. எனக்கு நான் அப்பா தான் அவங்களோட, நீங்கள் எனக்கு குழந்தைங்க தான், அந்த ஒரு லிமிட்டேஷன் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போ அந்த ஒரு பணிவோடு தான் நம்ம இருக்க முடியும். அப்படி இதுதான் வளர்த்துவாங்க. அதே மாதிரி நம்ம செல்ஃபாக நம்ம பண்ண வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நாம தான் பண்ணணும். சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது குக்கிங்லேருந்து எல்லாமே நீ கற்றுக்கிட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பு இருந்திருக்கு. நம்மளோட வேலையை எங்களையே பண்ண வச்சு தான் பண்ணியிருக்காரு. அன்னைக்கெல்லாம் நாங்கள் யோசிச்சோம் என்ன இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்காரு அப்படின்னு. பட் இன்னைக்கு வந்து எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கு. ஏன்னா எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியுது, மற்றவங்களை நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. அப்படிங்கும் போது அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. பொதுவாக எல்லா விஷயம் சொல்லிடுவாங்க, எதுவுமே சொல்லாம இல்லைங்க, அந்த மாதிரியே இல்லை. நம்ம வந்து சொல்றதுக்கான ஒரு ஃப்ரீடம் எப்பவுமே கொடுத்துருக்கிறாரு. அந்த ஃப்ரீடம் எல்லாம் இல்லை, ஆனால் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும், சொல்ற அந்த பணிவோட சொல்லணும். இது ரெண்டும் தான், அது மட்டும் தான் பார்த்துக்கணும். மற்றது எல்லாமே நாங்கள் எப்போவுமே பகிர்ந்துக்கிறது உண்டு. இப்போ நம்ம வேற ஒரு இடத்துல ஒர்க் பண்ற மாதிரி தான் சார் நாங்கள் ஆக்சுவலாக இங்கே இருக்கிறோம். அதாவது ஒரு அப்பா கிட்ட இருக்கிற நீங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்னோட குழந்தைங்க அப்படிங்கறத மறந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குரு கிட்ட எப்படி இருக்கிறீங்களோ அது மாதிரி தான் இருக்க முடியும். நம்ம வேற மாதிரி பண்ணும்போது வந்து அவங்க அது பிடிக்காது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து எங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன, அதாவது இன்னொருத்தர்கிட்ட, அதாவது இப்போ ஒரு சாதாரணமா பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி விடுவாங்க. அப்ப அந்த அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்துனாங்கன்னா அந்த மாமியார் கிட்ட போகும்போது எங்க அம்மா வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்தி என்னை வளர்த்திருக்காங்க, அதனால மாமியார் எனக்கு ரொம்ப பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எங்க அப்பா. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா எங்களோட நன்மைக்கான ஸ்ட்ரிக்ட். அவர் சொல்ற அந்த வழிமுறைகளை பார்த்து தான் நாங்க வந்து போக வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலா அப்பாட்ட ஒர்க் பண்றது வெளியில ஒர்க் பண்றதுக்கும் நான் நினைக்கிறது ஃப்ரீடம் தான். ஃப்ரீடம்னா நம்மளுக்கு ஒரு மனசு ரீதியா கொஞ்சம் ஒரு எல்லா இதுலயுமே சரி அப்பா இருக்காரு, குரு அப்படின்றத விட சரி ஏதாச்சும் தப்பு பண்ணா கூட சரி ஓகே அப்பா தானே, அந்த அளவுக்கு திட்ட மாட்டாரு, இல்ல அந்த அளவுக்கு ஏதாச்சும் சொல்ல மாட்டாருன்னு ஒரு உள்ளுக்குள்ள இருக்கும். குரு தான், நம்ம ப்ரொஃபஷன் தான், இருந்தாலுமே ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்க இல்ல ஒரு கொஞ்சம் ஒர்க்ல டிலே ஆயிடுச்சு அப்படின்னா கூட சரி அப்பா தானே, சரி பாத்துக்கலாம், அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அடுத்தது மிக முக்கியமானது ஒன்று உண்டு. இப்போ இருக்கக்கூடிய எங்களை தான் உங்களுக்கு தெரியும், இதுக்கெல்லாம் முன்னாடி இருந்த ஒரு ஆள் உண்டு. இவங்களெல்லாம் பார்த்து வந்த, இவங்களை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தன, இல்லைன்னா ரொம்ப சுமை கொடுத்த, அதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு ஆள் உண்டு. என்னோட மனைவி பெருமைப்படுறதுக்காக சொல்றதா நினைச்சுக்க வேண்டாம். அவங்கள் தான் ஆணித்தனமா இருந்து உறுதுணையா இருந்து இந்த நிறுவனத்தை 37 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணத்தை கொடுத்தது அவர் தான். அது நான் ஒரு வெறும் பாட்டு தான். எடுத்துக்காட்டா இருக்க வேண்டியவங்களும் அவங்க தான். அடுத்த எபிசோடெல்லாம் வரும்போது இது பற்றி டீட்டெயில்ஸா வரும்போது அவங்க எல்லாம் இதுக்குள்ள
வருவாங்க. கண்டிப்பா உங்க முன்னாடி வந்து உங்ககிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் பகவான் அந்த பரபிரம்ம நமக்கு வந்து எங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிறத ஆசையோட அந்த ஒரு நல்ல தருணத்துக்காக இந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசவும் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்க முடிஞ்சதுக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கிட்ட நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.